சொன்னதை கேட்டு பவானி அடிக்க மறுபடியும் ஓடி வந்துட்டுருக்காங்க. நம்ம சக்தி என்ன பண்ணுறாரு, போய் தடுக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? பொன்னி என்ன சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் யாருமே நம்பவே மாட்டேங்கிறீங்கன்னு நினச்சிருக்கேன். அன்னைக்கே பொன்னிக்கு நான் சப்போர்ட்டாக நின்றுக்கணும். அதனால தான் இப்போ பொன்னி தனியாக இருக்கா. அதனால தான் இஷ்டத்துக்கும் எல்லாருமே கை நீட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து டேய் அவள் என்ன சொன்னான்னு தெரியணும். மாமா பற்றி தப்பாக சொல்கிறா, நீ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற. மாமா பற்றி தப்பாக சொன்னால் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அவர் ஏதோ தப்பு செஞ்சுருக்காரு, அதான் பொன்னி சொல்கிறா. பொன்னி என்றைக்குமே உண்மையை தான் சொல்லுவா. அப்படி மாமா நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டேன்க்கா. உன் மாமா கரெக்டுன்னு நீ வேணா நம்பலாம், கண்மூடித்தனமா நீ வேணா இருக்கலாம். ஆனால் நானும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாதே. நான் எப்போவுமே பொன்னி சொல்கிறத கண்டிப்பாக நான் நம்புவேன். ஏன்னா பொன்னி உண்மையை மட்டும் தான் பேசுவா, அவளுக்கு பொய் பேசவே தெரியாது அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க பவானி. அப்போது மாமாவை சந்தேகப்படுறியா? இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டோமா? எப்போ இவன் சந்தேகப்பட்டானோ இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் சந்தேகப்பட்டா அது எல்லாம் கரெக்ட் ஆகிடுமா? நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? அவன் சந்தேகப்பட்டா அதெல்லாம் உண்மையாகாது. மாப்பிள்ளை தங்கமானவர், அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. உடனே வந்து இருமா விசாரிக்கலாம் அப்படின்னு. என்னங்க நீங்கள் விசாரிக்கலான்றீங்க? மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமானவர், இது வரைக்கும் ஏதாவது வந்து நம்ம பொண்ணுக்கு துரோகம் பண்ணியிருப்பாரா? அவரை போய் இவ்வளோ மோசமாக சொல்கிறா. இவளெல்லாம் எனக்கு செம கோபம் வருது. மரியாதை இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே கிடையாது. நானும் அதை தான் சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்றாங்க. உடனே வந்து அவள் போக மாட்டா அப்படின்னு சக்தி வந்து சொல்கிறாரு. அது கேட்டு இல்லை அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அவங்க போகணும் வீட்டை விட்டு, அவள் என்ன தப்பு பண்ணா வீட்டை விட்டு போகிறதுக்கு? இங்கே பாருங்கள், மாமா தப்பு பண்ணியிருக்காரோ இல்லையான்னு இன்னும் நிரூபணம் ஆகலை. அதுக்குள்ளேயே அவள் சொல்கிறது பொய்யா உண்மையை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்னதான், பொன்னி என்றைக்குமே உண்மையை தவிர பொய் பேசுகிறவ கிடையாது. யார் மேலேயும் பழி தூக்கி போகணுன்ற அவசியம் பொன்னிக்கு கிடையாது. அதுவும் சுந்தரம் மாமாவை பழி தூக்கி போகணுன்ற அவசியம் பொன்னிக்கு சுத்தமாகவே இல்லை. அதனால் தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு. என்ன சக்தி நீ இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போகிற? அப்போ அவள் என்ன வேணாலும் பேசுவாளா? இங்கே பாரு பொன்னி, நீ பார்த்தியா? உண்மையிலேயே நான் பார்த்தேன் சக்தி அப்படின்றாங்க. அப்போது பொன்னி பார்த்துருக்கால, நான் நம்புகிறேன் பொன்னியை. இங்கே பாருங்கள், எல்லாரும் பொன்னியை இஷ்டத்துக்கு பந்து போல் தூக்கி போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவளை அடித்தா யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் பொன்னி மேலே யாரும் எந்த கையும் வைக்க முடியாது. உனக்கும் சேர்த்து தான்க்கா சொல்கிறேன். பொன்னி மேலே கையை வச்சு நடக்கிறதே வேறங்க அப்படின்னு. என்னடா பண்ணுவேன் அப்படி துடின்னு வராங்க. என்ன பண்ணுவேன்னா, பொன்னியை கூப்பிட்டு நானும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சக்தியாக இப்படி பேசுறது அப்படின்னு. என்ன சக்தி நீ இப்படி பேசுகிற, வேறு என்ன சொல்ல முடியும்? இங்கே பாருங்கள், பொன்னி சொன்னது உண்மையாக பொய்யான்னு கண்டிப்பாக தெரிய வரும். அது வரைக்கும் தேவையில்லாமல் வந்து எல்லாரும் பொன்னியை பற்றி பேசுனீங்க, இல்லை பொன்னி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஏற்கனவே பொன்னி மேலே அவ்வளோ பெரிய பழியை சுமத்தி வச்சுருக்கீங்க. அதுக்கே அவள் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம். இதில் அவளை வீட்டை விட்டு நீங்கள் துரத்துறோமா? இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் சொல்கிறேன், தேவையில்லாமல் பொன்னிக்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க நல்லா இருக்காது. இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு தெரியும். ஆனால் பொன்னி வந்து இந்த விஷயத்தில் உண்மையை தான் சொல்கிறா, பொய்யை சொல்லன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அதனால் கூடிய சீக்கிரம் மாமா நல்லவரா கெட்டவரான்னு உங்கள் எல்லாருக்கும் நான் நிரூபிக்கிறேன். பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன், போதுமா அப்படின்னு. அதிர்ச்சியாக சுந்தரம் பார்க்குற, என்னது நிரூபிக்கிறானா? அப்போது நம்ம விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடுவானா? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இவன் கண்டுபிடிக்கக்கூடாதே, கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆகிடுமே. இப்போ என்ன பண்ணுறது? அப்போது நான் தப்பு செஞ்சேன்னு சொல்கிறீங்களா மாப்பிள்ளை? சக்தி நீங்கள் இப்படி சொல்லுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல சக்தி. வேணாம், எப்போ நீங்கள் என்னை இப்படிலாம் பேசிட்டீங்களோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். அது எப்படி போக முடியும்? நீங்கள் தப்பு செஞ்சீங்களா இல்லையான்னு வந்து இங்கே நிரூபிச்சு தானே போகணும். என்ன சொன்னீங்கல்ல, நிரூபிச்சுட்டு போகணும். அதே மாதிரி நீங்களும் நிரூபிச்சுட்டு போங்க அப்படின்றாங்க. நம்ம பொண்ணு அதை கேட்டு வந்து, ஏன் மாப்பிள்ளை இதுக்கு நிரூபிக்கணும்? நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் அவரை. நான் நம்பலைல்ல, ஏன் சக்தி கூட நம்பலைல்ல அப்படின்னு பொண்ணு சொல்கிறோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், இவர் பொய்யானவர் தான். இவர்கிட்ட நிறைய பொய் இருக்குது. இவர் பொண்ணை ஏமாத்திருக்கிறது உண்மை. அது எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்றாரு. ஆமாம், நான் கண்டிப்பாக தெரிய வைப்பேன் பொன்னி, நீ கவலைப்படாதன்னு. பொன்னி அப்படியே சக்தியை பார்க்குறாங்க, இப்படி சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு.